என் லைஃப்ல ஒரு ஆம்பளை பையன் இவ்வளவு அழகா இருப்பாங்க நினைச்சது ஒண்ணுதான். எத்தனையோ நடிகைகள் இருந்தும் ரோஜா மேம் ஆந்திரால இருந்து நீங்க கூட்டிட்டு வந்து செம்பருத்தி அப்படிங்கிற படம் ஏன் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க? நாங்க ஏறக்குறைய 16 ஹீரோயின் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ இவங்க கேஷுவலாக வந்தாங்க, பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அந்த ஐஸும் ஸ்மைலும் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் என்னோட கேமராமேன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இது செட் ஆகலாம். பாரதி ராஜா சொன்னார், என்ன சொல்ல முடியும், மீன்காரி மாதிரி ஒரு கூட்டம் படம் எடுக்கிறாரு. என்ன சார் எனக்கு மீன்காரி தான் வேணும். கேரக்டர் மீன்காரி, அப்போ மீன்காரி மாதிரி தான் இருக்கணும். இல்லை பொதுவாக இந்த காம்ப்ளெக்ஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு இண்டஸ்ட்ரியில் அது பெரிய ப்ளஸ். ஒயிட்டாக இருந்தான்னா அழகாக இருக்கிற மாதிரி, உடனே டார்க்காக இருந்தான்னா உடனே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மணிவண்ணன் சார் பற்றி சொல்லணும், இவரோட குரு. அவர் வந்து என்னையா எங்கே ஹீரோயின் கிடைக்காத மாதிரி அந்த கருப்பு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வைக்கிறிய, இப்போ தான் 2 இட்டு கொடுத்தா, இனிமேல் இட்டு கொடுக்கணும் இல்லையான்னு சொன்னாரா. கருப்பை இப்போ வரைக்குமே வைரல் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். அது பார்த்தீங்களா சமீபமா? ஸோ தேங்க்ஸ் டு விஜய். விஜய் பண்ணாரு, ஆனால் அந்த ஐடியா வந்து கொண்டு வந்தது வந்து லோகேஷ் கனகராஜ். ஒரு டிரெக்டர் பார்த்தீங்களா, கரெக்டாக நோட் பண்ணுங்க. லோகேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச். விஜய் சார் தேங்க்யூ ஸோ மச். எதனால பிடிச்சதுன்னு ஏதாவது காரணங்கள் இருக்கும்ல மேம், அது சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட இன்னைக்காச்சு? அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா. இதனால பிடிச்சதுன்னா அப்போ அது இல்லைன்னா பிடிக்காம போயிடும். ஹாய் தம்பி, ஹீரோயினை காட்டு, உன் மூஞ்ச காட்டினா எப்படி? வணக்கம் வணக்கம். என் லைஃப்ல ஒரு ஆம்பளை பையன் இவ்வளவு அழகா இருப்பாங்க நினைச்சது ஒண்ணுதான். ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.